நாமக்கல் மாவட்ட போக்குவரத்து காவல் பிரிவு சார்பாக நாமக்கல் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் போக்குவரத்து பிரிவும் காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்வது என்னன்னா, இருசக்கர வாகனத்தில் வரும்போது அனைவரும் தவறாது தலைக்கவசம் அணியணும் கேட்டுக்கிறோம். அதே போல கார்ல வர்றவங்க சீட் பெல்ட் அணிந்து வாங்கன்னு கேட்கிறோம். நாங்க பொதுமக்களாக உங்களுக்காக தான் வெயில் மழை என்று பாராமல் நின்று கொண்டு வேலை செய்து வருகிறோம். நாங்க தமிழக அரசு சார்பாகவும் உயர் அதிகாரிகள் அனைவருமே சொல்றது, இந்த மாதத்துல சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்றதுனால தினைக்குமே நாங்க மக்கள் மத்தியில சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத கேட்டுக்கிறது ரொம்ப அவங்க குறைவா தான் இருக்காங்க. ஆனா நாங்க கண்ணு முன்னாடி பாக்குறோம் எவ்வளவு குடும்பம் இது மாதிரி விழுந்துட்டு அடிபட்டு இறந்து போய் அதுக்கடுத்துதான் நிரந்தர ஊனமாயி ஒவ்வொரு குடும்பம் பாதிச்சிருக்கிற பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க நாங்க கொடுக்குற விழிப்புணர்வு ஏத்துக்கிற மாதிரியே கிடையாது. ஏன்னா அவங்க அவசர கதியில போற மாதிரியே இருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்டுக்க முடியல. இப்போ காலப்போக்கில் நாங்க சொல்றோம், இவ்வளவு பேர் என்ன ஊனமாயிருக்காங்க, இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, புள்ளி விவரமா வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பொதுமக்கள்கிட்ட சொல்றது அவங்களா சொல்றாங்க, பரவாயில்ல நீங்க எங்களுக்கு நல்லதா சொல்றீங்க, கண்டிப்பா நாங்க அதை செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சார். அதனாலதான் நாங்க அல்லும் பகலும் இரவு நேரம் இருந்தாலும் மழை வெயிலா இருந்தாலும் கால் கெடுக்க காத்திருந்தோம். மக்கள் சேவை தான் எங்களோட முக்கிய பணி. மக்களுக்கு பணி செய்யறதா எங்களுடைய பணியை. இதை நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இந்த வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப கூட வீட்டுல சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாதெல்லாம் அப்படி வேலை பார்த்தா எப்படி இப்படி பார்த்துட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்கன்னு. நான் சொல்லிருக்கேன் பல இல்ல, இந்த சம்பளத்தை வாங்குற போது மனதார நம்ம வேலை பார்க்கணும். மக்களுக்கு நான் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், அதுல எந்த ஒரு இல்ல, என்னோட கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம வேலை பார்க்கறோம், மக்கள் நல்லா வரணும். இந்த சாலையில எந்த ஒரு விபத்து இல்லாத பயணம் செஞ்சிருக்கணும், யாருமே ஆக்சிடென்ட் இல்லாத நம்ம வேலை